ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 30/12/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 29/1/2027 கொடுத்துருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஐசோலேட்டட் கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். சீஃப் லா அசிஸ்டண்ட்டு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, சீனியர் பப்ளிக் சிட்டி இன்ஸ்பெக்டரு, ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டரு, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங்கு, லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கெமிஸ்ட்ரி அண்டு மெட்டலர்ஜிஸ்ட்டு, சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் எக்ரோனமிக்ஸ் அண்டு ட்ரைனிங். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 7, 6 to 11 அதுமாரி உங்களுக்கு பே பண்ணுறாங்க. மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 கம்பல்சரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கம் முன்ன பின்ன கொடுக்குறாங்க. லேப் அசிஸ்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. அதே சீஃப் அசிஸ்டண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 44,000 சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது தகுந்த பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா 312 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி யாரெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கோ ஸோ அவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம் கம்பல்சரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒன்று கம்ப்யூட்டர் டெஸ்டிங் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ரெண்டு எக்ஸாமும் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்க தான் உங்களுக்கு கம்பல்சரி ஜாப் இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அப்போ என்னென்ன ஐட்டம் பேன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அதாவது மொபைல் ஃபோன், பேப்பர், வாட்சஸ், இயர்ஃபோன், ப்ளூடூத், என்னோட டிவைசஸ், மைக்ரோஃபோன், ஹேண்ட்பேட்ஸு, கால்குலேட்டர், புக்கு, பென்னு, பேப்பர் அதுமாரி சொல்லும்போது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம தான் நீங்கள் பண்ணும்போது ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டிடி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது தம்பி எல்லாமே கண்டிப்பாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/3 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இன்கரெக்டாக பண்ணிங்கன்னா அது வந்து 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பாசிபிள் தான் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அது தம்பி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா விசுவல் செக்கிங் அதாவது மெடிக்கல் ஸ்டாண்டில் செக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். விசுவல் அதாவது கண் பார்வை நிறுவனம் பார்க்குறாங்க. B1, C1, C2ன்ற மாதிரி மெடிக்கல் கிட்டத்தில் பார்க்குறாங்க. ஃபிட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ்க்கு பார்க்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க. ஸோ அதுமாரி யாரெல்லாம் விசிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க தான் அப்ளை பண்ணால் எங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது தகுந்த பார்த்து இது பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிகிரி கம்பல்சரி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தம்பி பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா ஆல் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 500 கட்டணும். ஸோ 400 ரீஃபண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஃபீமேல், பிடபிள்யூடி, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸு அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா SC, ST, மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 250 பே பண்ணால் போதும். அதுவும் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ரீஃபண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதர் கேட்டகரியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 400 ரீஃபண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதர் கேஸ்ட்டாக அதாவது பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடியும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, SC, STயும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 கட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் ரீஃபண்டபுள் அமௌண்ட்டு தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிளைண்ட்னஸ்லாம் செக் பண்ணுறாங்க பாருங்கள் உங்களுக்கு. ஃபிசிக்கல் டிசபிலிட்டி செக் பண்ணுறாங்களோ அதாவது யாரெல்லாம் ஹேண்டிகேப்டாக இருக்கீங்களா, இல்லை கண் பார்வை திறனற்று இருக்கீங்களா, இல்லை வாய் பேச முடியாதவங்க, இல்லை காது கேளாதவங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாப் வாங்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாமுக்கான என்ன சிலபஸ்னு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாங்க ப்ரொஃபஷ்னல்
எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸு, அதுக்கு எவ்வளோ மார்க் அதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 மார்க் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகலாம் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஆன்லைன் வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை கண்டிப்பாக யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நோட் பண்ணிவிட்டு எந்த இருக்குங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஷர்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.